ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அம்மா என்னுடைய ஆசீர்வாதம். இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கின்றது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கின்றது. என் தங்கமே, எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள். எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள். யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது கிடையாது. நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தையே, நீ வருத்தத்தோடு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ உண்மையாக இருக்கின்றதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலுமே சரி, வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த அம்மா உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த தாயானவள் உன் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. பணம் மட்டும்தான் உலகம் என்று சில நல்ல மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடியாகாது. இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாளை அவர்கள் இறந்து விட்டால் அதை கூடவே எடுத்து செல்ல முடியுமா? இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே. அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா? இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று. என் தங்கமே, மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலேதான் பல உறவுகள் பிரிந்து சென்று விட்டது என் குழந்தையே. மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல. அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இது மட்டும்தான் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே. ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய். நீ இந்த நிலையில் இருந்துதான் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றாய். சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே. அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலுமே இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுவாய். நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயாகவே உருவாக்கி கொள்ள தொடங்குவாய். அது மட்டுமல்ல என் செல்லமே, உனக்கான நேரத்தை நீயே உருவாக்க தொடங்க வேண்டும். உனக்கானதை வேறு யாரும் நிர்ணயிக்க முடியாது. அப்படி வேறு யாரேனும் நிர்ணயித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரே அடியாக திருத்திவிட முடியாது என் செல்ல குழந்தையே. என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் என் தங்கமே. அவர்கள் எனக்கு கோடி கோடியாய் கொண்டு வந்து என் மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் ஒரு பொழுதும்
அனுமதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பொழுதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும். என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ கேட்டு விடாதே. ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் ஒன்றுமே தெரியாது. அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போலவே அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்போது அதை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு ஒருவர் சுகமாக இருந்து கொண்டு கஷ்டமே என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நமக்கு வரும் பொழுதுதான் அது புரியும். இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள், எத்தனை வழிகளை கடந்து வந்திருப்பார்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. நீ இப்பொழுதே உன்னுடைய மன வலிமையாக்கி கொள்ள வேண்டும். இனி வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று நீ கடினமாகத்தான் நீ வாழ வேண்டி இருக்கும். ஆனாலும் நீ கவலைப்படாதே. இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும். என்றுமே வாழ்க்கையில் உனக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடாது. நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கையானது ஒரு பொழுதுமே குறைந்து விடாது. நீ வளர்த்து கொள்ள நீ வேண்டும். அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே, நீ எல்லா வசதி வாய்ப்போடும் இருக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கை என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளைகளே, மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும், அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும், அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை. உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் தான் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும். உனக்கான உயர்ந்த நிலையையும் நீ அடையத்தான் போகின்றாய். ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கின்றாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள். மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் நீ செய்யாதே. ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும். அவர்கள் வசதியாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுபோலத்தான் நீ வசதியாக இருக்கின்றாய், சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள், பண பிரச்சனைகளிலே இருந்தார்கள், குடும்ப பிரச்சனைகளிலே இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது. உழைப்பால் உயர்ந்திருக்கின்றார்கள், தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள். நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் பொறாமைப்படும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டக்கூடாது. நேர்மறையான எண்ணங்களாக மட்டுமே உனக்கு தோன்ற வேண்டும்.
அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கு வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற செல்வங்களும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே. உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆழ்த்திவிடும். என் செல்லமே, உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ அப்படியே விட்டு விடுவாய். என் குழந்தையே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஒரு பொழுதும் உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்றும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம், இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அது ஒரு வகையில் சரியானதுதான். ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா? உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் மீண்டும் திருத்தி உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் நல்ல எதிர்பார்ப்பு கிடையாது என் குழந்தையே. ஏனென்றால் நீ யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதைவிட நல்லது என்ன தெரியுமா? புதிதாக வருகின்ற ஒரு உறவினிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான். நான் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை நீ மீண்டும் புதிதாக கற்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே, அல்லது கற்க வேண்டும் என்றும் எண்ணாதே. எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்தும் நடக்கப் போகின்றது. இதையெல்லாம் என் பிள்ளையை நீ வாழ்க்கையில் இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இனிமேல் அப்படியல்ல. நீ இழந்தது எல்லாமுமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்று நீ உன்னுடைய மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றார்கள் என்று நீ மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் இனி நடக்கப் போகின்றது. என் தங்கமே, இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும், எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும். நல்லது நடந்தால் மட்டும்தானே உனக்கு அது புரியும். இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கின்றது. இவர்கள் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்திருப்பாய். இவர்கள் இல்லாது போனால் ஒரு வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உனது மனது உன்னிடத்திலே ஒரு நாள் சொல்லியிருக்கும் அல்லவா? ஆனாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி, இவர்களால் இல்லாமல் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் எப்படியெல்லாம் தவித்து நிற்போம் என்று நீயாகவே எண்ணிக்கொண்டாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதியில்லை என்றால் தேவையில்லாத அந்த அன்பை நீ வீணாக்காதே. உன்னை உண்மையாகவே நேசிக்க கூடியவர் அல்லது உன்னுடைய அன்பை பெறுவதற்கு உண்மையான தகுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அன்பினை நீ முழுமையாக கொடுத்துவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய்.
என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அல்லவா? எப்போது உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுகிறாயோ அப்போதுதான் உனக்கு சந்தோஷம் வரும். அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நன்றாக பேர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான். என் குழந்தையே, எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ திறமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கான வெற்றியானது ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் கிடைத்த பிறகு இவர்களுக்கு நீ நிச்சயமாக பதிலடியும் கொடுக்க போகின்றாய். இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதை விட தீமைகள் மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது என் தங்க குழந்தையை. அது பழிவாங்குவது என்பது உன்னை நீயே உன் மனதை கெடுத்து கொள்வதற்கு சமமாகும். ஏனென்றால் ஒருவருக்கு பழிவாங்கும் குணங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்களினுடைய குணங்கள்தான். ஏனென்றால் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனதில் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவர்களினுடைய குணமானது நல்ல விதமாக இருக்கவே இருக்காது. ஒருவரிடத்தில் குணம் சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலுமே அது நல்ல பலனை ஒருபொழுதும் கொடுத்து விடாது. அதனால் உன் மனதில் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறுகள் செய்கின்றார்கள் என்றால் அதே தவறை நீயும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. என் குழந்தையே, அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? அவர்கள் எண்ணங்களை தானே நீயும் நிறைவேற்றுவீரா என்று ஆகிவிடும் அல்லவா? அதனால் இந்த நிலைக்கு ஒரு நாளும் நீ வரக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனி நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகி விட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, பரவாயில்லை, நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட வேண்டும். உன்னை விட்டு ஒருவர் சென்றதற்காக அவர்களை நினைத்து நீ கதறி அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அங்கே அவர்கள் வேறு ஒரு உறவை நாடி சென்று விட்டார்கள். என் செல்ல குழந்தையே, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க கட்டி இழுக்க நினைக்காதே என் குழந்தையே. அந்த கயிறு ஒரு நாள் அவிழ்ந்து விழும் அல்லது அறுந்து போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவையுமே நீ வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஏனென்றால் அதன் வலியும் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா? ஒருவர் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம் மனது எத்தனை ரணமாக இருந்தது என்பதனை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, அதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ புரட்டி கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி ஒரு நிலையைதானே மற்றவர்களுக்கும் ஏற்படும். அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு யாரையும் எந்த விதத்திலேயும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் நீ கொடுத்து கொண்டு இருந்தாலே போதும். எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, எல்லாம் முடிந்து விட்டதாக நீ எண்ணி இருந்தாய் அல்லவா? இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்க போகின்றது. இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, நீ எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவு தான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. அந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் இங்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். உன்னோடு ஒருவர் பேச வருகின்றார் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது தெளிவாக இருக்கின்றது என்றால் அது மட்டும்
மட்டுமல்ல, நீ நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் நீ என்ன சொல்கின்றாய் என்பதையும் அவர்கள் நிதானமாக கேட்கின்றார்கள் என்றால் இனி நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்கின்றார்கள் என்றால் என்னவென்று ஒரு பொழுதும் உன்னிடத்தில் கேள்விகள் கேட்காமல் ஆறுதலை மட்டுமே ஒருவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது போன்ற ஒரு உறவு யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விட